நம்ம எடியம் அகாடமில டிஎன் செட்டுக்காகவே ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா, மார்ச்லயோ, இல்ல ஏப்ரல்லயோ நமக்கு எக்ஸாம் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. நம்ம பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இல்லையா? ஸோ பேப்பர் 1க்கு எடியம் அகாடமில நாங்க கோர்சஸ் லான்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எடியம் அகாடமி 30 டேஸ் சூப்பர் ஃபாஸ்ட் கிராஷ் கோர்ஸ் ஃபார் டிஎன் செட் பேப்பர் 1 நான் இது ரிலேட்டடாவும் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? அதுவும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஓகே. நான் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோவும் நீங்க பாருங்க. ஸோ 30 டே இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கிராஷ் கோர்ஸ். அந்த டிஎன் செட் பேப்பர் 1 நமக்கு யுஜிசி நெட் டு டிஎன் செட் டு சேம் சிலபஸ் தான். ஸோ நமக்கு இதுல 10 யூனிட் இருக்கு. ஸோ இந்த 10 யூனிட்டுமே இந்த 30 டேஸ்ல நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் நமக்கு இப்போ February 15th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இத பத்தி ஃபுல்லா நம்ம இப்ப பார்ப்போம். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஸோ என்னல்லாம் பண்ணுவோம்? எதுக்கு இந்த கோர்ஸ்ல சேரணும்? அது நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் இருக்கும். நமக்கு 10 யூனிட்டுமே ஒரு 10 ஆஸ்பெக்ட் கவர் பண்ணியிருக்கோம். இல்லையா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கு எது தேவ? எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்? இப்ப நடந்த எக்ஸாம்ஸ் ஒரு அனலைஸ்லாம வச்சு, யுஜிசி நெட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதெல்லாம் வச்சு, நாங்களே ஒரு 30 டேஸ்க்கு கொஞ்சம் ஷார்ட்டா இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறத மட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். அத வச்சு தான் நம்ம கிளாஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ரெக்கார்டட் வீடியோஸ் கிடைக்கும். அப்புறம் மாக் டெஸ்ட் அண்ட் குவிஸஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் கிடைக்கும். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அப்புறம் டவுன்லோடபிள் ஸ்டடி நோட்ஸ் இருக்கும். இது பேப்பர் 1க்கு ரொம்ப போதும். இதுவே போதுங்க. ஓகே. நாங்க என்னெல்லாம் குடுக்குறோமோ அதுவே போதும். இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேவா? நமக்கு ஆப்க்குள்ளேயே டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இல்ல மேம் எனக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா, அத ஒரு டிரைவ்ல போட்டு தனியா உங்களுக்கு மெயில்ல அனுப்பிச்சு விடுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ 30 டேஸ்ல நம்ம முடிக்கிறோம். வேற என்னெல்லாம் பண்றோம்னு பார்ப்போம். இந்த 30 டே சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் சீரிஸ்ல 10 யூனிட்டுமே எது இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப்பா பண்ணி குடுக்குறோம். கூடவே நெறைய பிஒய்க்யூ மாக் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். இப்ப ஆப்ல நாங்க கோர்ஸ் கண்டக்ட் பண்றதுனால டைம் லிமிட்டோட நீங்க எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். ஈஸியா இருக்கும். ஸோ அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு. ஸோ டெய்லி ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான் அனுப்புவோம். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெக்கார்டட் எப்பயோ முடிஞ்ச ப்ரீ ரெக்கார்டட் கிடையாது. அன்னன்னைக்கு அனலைஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ ஷார்ட்டா அந்த கான்செப்ட்ட ஒரு கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போடுறோம். கண்டிப்பா கன்ஃப்யூஷனே வராது. அப்படி இன் கேஸ் அதுல எதனா டவுட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க WhatsAppல கான்டாக்ட் பண்ணா, உடனே அத நாங்க சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிஒய்க்யூ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அப்புறம் 10 யூனிட்ஸ்வே ஜஸ்ட் 28 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 டேஸ் வந்து நம்ம லைவ் கிளாஸஸ் இருக்கும். நமக்கு ஆப்லயே நமக்கு அது மாரி நம்ம லைவ் கிளாஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இடியம் அகாடமி வந்தீங்கன்னா, கோர்ஸ் ஃபீஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா, இந்த சாட்டர்டேலருந்து யூனிட் 1லருந்து டெய்லி நாங்க அன்னன்னைக்கு வீடியோவ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்களும் ஒரு டைம் ஒதுக்கி எக்ஸாம்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பேப்பர் 1 சைமல்டேனியஸா பேப்பர் 2வும் சேர்த்து படிங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 டேஸ் நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் அண்ட் லைவ் மாக் பிராக்டிஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் வைஸ் மாக் இருக்கும். ஃபுல் லென்த் மாக். இப்போதைக்கு பேப்பர் 1 சாரி இந்த டீச்சிங் ஆப்டிட்யூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வொர்க் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 15 டேஸ்ல மேக்ஸிமம் நெறைய பிஒய்க்யூ மாக்லாம் நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைம் லிமிட்டோட நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ டெய்லி மோட்டிவேஷன் அண்ட் கைடன்ஸ் கண்டிப்பா. எப்பன்னா லோவா ஃபீல் பண்ணீங்கன்னா, என்ன ப்ராப்ளம்னாலும் ஒரு பெர்சனல் மென்டர்ஷிப் கண்டிப்பா என்னால குடுக்க முடியும். ஓகேவா? அதுக்குன்னு எங்களுக்கு இருக்காங்க ஆளுங்கலாம் கூட டீம். அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் எதனா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களால முடிஞ்ச வரைக்கும் வொர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னல்லாம் சிலபஸ் இந்த டிஎன் செட் பேப்பர் 1ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம்னா, நமக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்குது. ஸோ யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட்ல டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் மாடல்ஸ், பிலாசபிஸ் அண்ட் கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன். நெக்ஸ்ட் யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட் எடுத்தா ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் ரிசர்ச் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது கூடவே இன்னும் கொஞ்சம் சப் டாபிக்ஸ் இருக்கு. அதுவும் சேர்த்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரைக்கும் நமக்கு ரீடிங் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெறைய முடிஞ்ச வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ்லாம் நாங்க அப்லோட் பண்றோம். நீங்க அந்த டைம் லிமிட்டோட கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்
கம்யூனிகேஷனை பொறுத்தவரைக்கும் டைம்ஸ் அண்ட் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், வேரியஸ் கம்யூனிகேஷன் மீடியா, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 டேஸ்ல எது இம்பார்ட்டன்ட்டோ ஓகேவா. ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு 2 to 3 days கிடைக்கும் இல்லையா. அதுல மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட மேக்ஸிமம் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு முடியுமோ அந்த அளவு கண்டிப்பா நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் ஃபார் குயிக் கால்குலேஷன். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரீசனிங் கொஸ்டின், சிலாஜிசம், அதுக்கப்புறம் இந்தியன் லாஜிக். ஓகேவா. நெக்ஸ்ட் யூனிட் 7 நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா நமக்கு இப்பெல்லாம் மேக்ஸிமம் டேபிள்ஸ்ல வருது, அதை எப்படி அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும் அந்த டெக்னிக்ஸ். கூடவே நிறைய டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்ஸும் கண்டிப்பா நாங்க அப்லோட் பண்ணுவோம் உங்க ப்ராக்டிஸ்க்காக. இப்ப ஆப்க்கு போயிட்டு என்னடா கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ ஒர்க் நிறைய நாங்க பண்ணிட்டே இருக்கோம். ஓகேவா. நாங்க புதுசா இந்த ஆப் லான்ச் பண்ணதுனால இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சீக்கிரத்துல நிறைய இதுல நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கான்செப்ட், எவல்யூஷன் ஆஃப் ஐசிடி அண்ட் நம்பர் சிஸ்டம், அப்புறம் ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ். யூனிட் 9 நமக்கு பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் இருக்கு. இதுல என்வாயன்மெண்டல் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, அப்புறம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அப்புறம் ரினிவபிள் அண்ட் நான் ரினிவபிள், கீ என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வித் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இந்த பீப்புள் டெவலப்பிங் என்வாயன்மெண்ட் சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ நிறைய விஷயம் நமக்கு ஜென்ரல் நாலேஜ் இதுல ரொம்ப முக்கியம். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு நாங்க டிசைன் பண்ணும்போது இப்ப கரண்ட் எவ்வளவு சேஞ்சஸ் வருது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்க பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூனிட் 10 ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த கரண்ட் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ சேஞ்சஸ் இப்ப எஜுகேஷன் நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் ரோல்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனல் பாடிஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், அப்புறம் இதுலயே கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அவங்களோட ரோல்லாம் என்ன அதெல்லாமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் ப்ரியாம்பிள்ஸ், அப்புறமா ஆர்டிகல்ஸ், பாலிசிஸ், அப்புறம் ஸ்கெடியூல்ஸ் இதெல்லாமும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. சோ இவ்ளோ 10 யூனிட்டுமே இப்போ மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் வச்சா நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பேப்பர் 1க்கு ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் தேவை நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா. நிறைய நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த 30 டேஸ்ல எவ்வளவு எஃபெக்டிவா படிக்கலான்ட்டு. கண்டிப்பா அதுக்கு நீங்களும் உங்களோட கன்சிஸ்டன்சியும் முக்கியம். ஓகேவா. ஒரு நாள் படிச்சுட்டு 2வது நாள் அப்படியே லேசியா இருந்தா முடியாது. கண்டிப்பா நீங்களும் ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு டைம் ஒதுக்கி ஒரு 1 1/2 months கொஞ்சம் கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, பக்காவா நம்ம டிஎன் செட்ட கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நாங்க லிங்க் குடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல. இது ரிலேட்டட் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். வேற வீடியோஸ்லாம் கூட நீங்க இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த வீடியோஸ்லாமும் பாருங்க. ஓகேவா. நீங்க ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்க பே ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. இப்போதைக்கு ஆக்சுவலா கிராஷ் கோர்ஸ்க்கு 4000 சார்ஜ் பண்ணியிருக்கோம். இப்ப 2000 50% ஆஃப்ல இன்னும் ஒரு 1 வீக்குக்கு மட்டும் தான் ₹2000 ஆஃபர் இருக்கும். ஸோ நீங்க சேரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கூப்பனை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த 50% டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிட்டு ₹2000க்கு 30 டேஸ் கிளாஸ் இருக்கு நமக்கு. ஓகேவா. அதுல நிறைய மார்க் பண்ணி பார்க்கலாம், பிஒய்க்யூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க் யூ சோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.